Hello students, today we discuss applications of equilibrium constant. Three applications we have to discuss. Predicts the extent of a reaction on the basis of its magnitude and predict the direction of the reaction and calculate equilibrium concentration. Equilibrium concentration calculation வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இதில் முதல்ல நம்ம வந்து equilibrium, we have to know what is equilibrium constant. Take a reverse reaction. For example, A amount of A react with B amount of B gives C amount of C plus D amount of D. Okay, equilibrium constant வந்து denoted by K. Kc அப்படின்னா இது expressed in terms of concentration. Okay, equilibrium constant is nothing but the ratio between the molar concentration of product and molar concentration of reactant raised to the power of stoichiometric coefficient in the reverse reaction at a particular temperature. Okay, இப்போ concentration of active mass of C power C and active mass of D power D by active mass of A power A and active mass of B power B. இதில் நமக்கு தெரியும் pure solid இருக்கும் then பியூர் லிக்விடுக்கும் நமக்கு வந்து இது ஆக்டிவ் மாஸ் வந்து ஈக்குவல் டு 1ங்கிறது யூனிட்டிங்கிறது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஓகேயா, இப்போ இதுவே இந்த ரியாக்ஷன் வந்து ஹோமோஜினியஸ் ரியாக்ஷன் எல்லாமே ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே லிக்விடாக இருக்கும்பொழுது நம்ம அதை வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து எடுத்துக்கணும், அதை எக்ஸ்பெல் பண்ணக்கூடாது, எல்லா கான்சன்ட்ரேஷனையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேயா, அதில் எப்போ ஹெட்ரோஜீனியஸாக இருக்குதோ அப்போ தான் நம்ம வந்து சாலிட் அண்ட் லிக்விடை வந்து யூனிட்டியை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேயா, இப்போ இந்த வேல்யூ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ வச்சு அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவரபிளா இல்லை இது பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவரபிளான்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேயா, இப்போ கேசியுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 10 power 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இது என்னது ப்ராடக்டுடைய ரேஷியோவுக்கும் ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷனையும் நம்ம இதை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதாவது ப்ராடக்டுடைய concentration will be more than reactant உடைய concentration. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிளாக இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகேயா, தென் இப்போ கேசி உடைய வேல்யூ லெஸ் தேன் 10 power -3 இருந்துச்சுன்னா அப்போ less than 10 power -3னா இது எப்படி இருக்கும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் போடும்பொழுது 1/1000 வரும். அப்போ ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டன்டோட கம்பேர் பண்ணும்பொழுது வெரி ஸ்மால். ஓகே, அப்போ ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் தேன் ரியாக்டன்டுடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ அந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிளாக இருக்கும், ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி ஈக்லிபிரியம் ஸ்டேஜை ரீச் பண்ணிருச்சு. ஈக்லிபிரியத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த வேல்யூவை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் இப்படி இருந்து இது லெஸ்ஸாக வெரி லெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் இது வந்து ஃபேவரபிள் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து கேசியுடைய வேல்யூ வந்து இன் பிட்வீன் 10 power 3 அண்ட் 10 power -3 இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டாக இருக்கும். அப்போ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து சேம் ரேட்டில் நடக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேயா, தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். predict the direction of reaction. அதாவது at any stage of the reactionல நம்ம வந்து concentration ரேஷியோ பார்க்குறோம், அந்த ரேஷியோ வந்து ரியாக்ஷன் கோஷன் சொல்லுவோம், ரியாக்ஷன் கோஷன் ஆர் கான்சன்ட்ரேஷன் கோஷன்ட். ஓகே, அதாவது at any stage of the reaction other than the stage of chemical equilibrium concentration ratio is called concentration quotient. For example, இதையுமே நம்ம வந்து QCல denote பண்ணுவோம், இல்லைனா Qன்னு சொல்லலாம். ஓகே, which is equal to concentration of product. இதே தான் வரும், ஆனால் at any stageல other than equilibrium state.
அப்போ நம்ம இதை நம்ம இந்த ரேஷியோவை எடுத்தோம் அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது மூவ் ஆகுதுங்கிறத நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்க. இஃப் QC வேல்யூ வந்து ஈக்குவல் டு KC வேல்யூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அந்த ரேஷியோவை எடுக்கும் பொழுது அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேஜை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம எடுத்த அந்த மெஷர்மெண்ட் அந்த எடுக்கும் பொழுது QC இது KC இது ரெண்டும் சேமாக இருக்கும் பொழுது ஈக்லிபிரியம் ஸ்டேட் ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ if QC is less than KC அப்போ இது வந்து QC இருக்குது, இது less than KC இப்படி இருக்கு QC. ஓகேங்க. KC அப்போ இது நம்ம எடுத்தும் போது இந்த கான்சன்ட்ரேஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது. அப்போ லெஸ் இருக்குன்னா அப்படின்னா என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்க. அப்போ இந்த Q will tend to increase its value. As a result, the reaction will proceed in the forward direction to reach the equilibrium constant value. Okay, அப்போ forward reaction வந்து favorable இருக்கும். Forward direction அதாவது left to right இந்த reaction வந்து move ஆகிட்டு இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேயா. இப்போ இதுவே நம்ம எடுத்திருக்க QC வேல்யூ வந்து greater than KCயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது KC இது QC. ஓகேயா. QC இஸ் கிரேட்டர் தேன் KC அப்படின்னா இந்த இதில் வந்து ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஈக்லிபிரியம் QC வில் டெண்ட் டு டிக்ரீஸ் இட்ஸ் வேல்யூ ஸோ அஸ் டு பிகம் ஈக்குவல் டு KC. ஓகேயா. அஸ் அ ரிசல்ட் த ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன், அதாவது ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் இந்த ரியாக்ஷன் மூவ் ஆகும். ஓகேயா. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டும் ஈக்குவல். நம்ம அட் எனி ஸ்டேஜில் QC கால்குலேட் பண்ணுறோம், அது KCக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேயா. QC வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈக்குலிபிரியம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஈக்குலிபிரியம் ரீச் ஆகிறதுக்கு இது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணுது. ஓகேயா. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம எடுக்கிற டைமில் கான்சன்ட்ரேஷன் ரேஷியோ பார்க்குற டைமில் அதோட QC வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் KC வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து இப்போ வந்து பேக்வர்ட் டைரக்ஷனில் போகுது டு ரீச் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேயா. அப்போ ரைட் டு லெஃப்ட் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அதுலேருந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேயா. இப்போ தேர்டு வந்து கால்குலேட் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இது தனி வீடியோவே நம்ம பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். இப்போ அமோனியா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா N2 + H2 gives NH3. ஓகேயா. இப்போ இது 2 மோல் இது 3 மோல். ஓகேயா. இப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து A அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் B அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது 0 அட் இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ அது இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பார்ப்போம். இப்போ இது X அமௌண்ட் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ -X வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கும். X அமௌண்ட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட நம்ம கார்லேட் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ என்ன 1:3:2 இருக்குது. ஓகேயா. இப்போ இது X அமௌண்ட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா X இப்போ 1 மோல் ரியாக்ட் வித் 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ X மோல் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3X மோல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இங்கே வந்து எவ்வளோ ஒரு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும் 3X. ஓகேயா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும்.
அதாவது 1 மோல் ரியாக்ட் வித் 3 மோல். அப்போ எக்ஸ் மோல் வந்து எவ்வளவோட ரியாக்ட் பண்ணும், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்க. தென் இப்போ வந்து 1 மோல் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் அமோனியா. 1 மோல் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் அமோனியா. அப்போ எக்ஸ் மோல் எவ்வளவு கொடுக்கும், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x மோல். அப்போ இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், 2x மோல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அட் ஈக்லிபிரியம் ஸ்டேஜில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் a minus x, b minus 3x, then இது வந்து 0 இனிஷியலில் இருந்ததுனால இது வந்து 2x. ஓகேயா, இப்படி தான் நம்ம வந்து ஈக்லிபிரியம் அட் ஈக்லிபிரியத்தில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா, இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ the reaction quotient Q for the reaction nitrogen and hydrogen ammonia is given by இந்த reaction quotient calculate பண்ணியிருக்காங்க. இந்த reaction will proceed from right to left. ரைட் டு லெஃப்ட் வரணும் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கணும். பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கணும்னா என்ன ஆகணும், இப்போ ப்ராடக்ட் வந்து அதிகமாக இது, அதாவது QC உடைய வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் தான் QC இது KCயை ரீச் பண்ணுறதுக்கு QC உடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் தேன் KC. அப்போ தான் KCயை ரீச் பண்ணுறதுக்காக பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா, அப்போ QC உடைய வேல்யூ வந்து KCயை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்க. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC ஃபார் த ரியாக்ஷன் அட் 500 Kelvin இஸ் 0.061. At a particular time, the composition of the reaction mixture is reaction at a particular stageல கொடுத்துட்டாங்க. is the இப்போ வந்து QC நம்ம calculate பண்ணோம். QC is equal to, இப்போ வந்து இதில் வந்து நமக்கு என்ன வரும், QC is equal to அம்மோனியாவுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் 2 by நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் தென் ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் 3. ஓகே, அப்போ அம்மோனியாவுடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், அம்மோனியா இங்கே 0.5. ஓகேங்க, இன்ட்டு 0.5 போட்டுக்கோங்க. 0.5 பை இங்கே நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் 3. ஓகே, இன்ட்டு ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் 2 பவர் 3 வரணும். ஓகேங்க, 2 பவர் 3 போட்டிங்கன்னா இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.04 வரும். ஓகேங்க, ஆல்ரெடி KC உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, அது வந்து 0.06 பாருங்கள், 0.061. ஓகேங்க, அப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ரியாக்ஷன் கோஷன்டுடைய வேல்யூ வந்து லெஸ் தேன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இதில் வந்து எந்த ரியாக்ஷன் வந்து QC will proceed to reach KC value. அப்போ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து இது மூவ் ஆகும். லெஃப்ட் டு ரைட் அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இதில் நடக்கும். ஓகேங்க, அதாவது இஸ் த ரியாக்ஷன் அட் ஈக்லிபிரியம், நோ த ஈக்லிபிரியம் இன்னும் ரீச் பண்ணலை. இஃப் நாட், இன் விச் டைரக்ஷன் டஸ் த ரியாக்ஷன் டென்ட் டு ப்ரொசீட் டு ரீச் ஈக்லிபிரியம், அதாவது லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும். ஏன்னா டு ரீச் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்க, இது லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேங்க, தென் A plus B gives C plus D. KC for this reaction வந்து 10. if 1 2 3 4 mole per liter concentration கொடுத்துட்டாங்க of A, B, C and D respectively are present in a container at 25 degrees Celsius, the direction of the reaction will be, இப்போ வந்து இதில் QC reaction quotient பார்க்கலாம். வந்து C உடைய concentration, D concentration by A concentration then B concentration. இப்போ இதில் CD பார்த்தீங்கன்னா 3 into 4 வருது, இது 1 into 2 வரும். ஓகேயா, இப்போ 12/2 is equal to 6. இப்போ ஆல்ரெடி வந்து KC வேல்யூ கொடுத்துருக்காங்க. KC is 10 which is equal greater than QC. QC வந்து நம்ம 6 தான் பார்த்துருக்கோம். அப்போ கிரேட்டர் தன்னா இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் நடக்கணும். அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகணும், லெஃப்ட் டு ரைட். ஓகேயா,
The value of Kc for the reaction is 48. At a particular instant, the concentration of hydrogen, iodine and HI are found to be 0.2 mole per liter. Concentration லே கொடுத்துருக்காங்க respectively. Predict the direction of the reaction பார்க்கணும். ஓகேயா, அப்போ QC நம்ம calculate பண்ணி compare பண்ணணும். QC வந்து பார்த்தீங்கன்னா hydroiodic acid concentration power square power to hydrogen உடைய concentration then iodine உடைய concentration போடணும். ஓகேயா, இப்போ hydroiodic acid உடைய concentration பார்த்தீங்கன்னா 0.6 வருது. ஓகேயா, 0.6 into 0.6 போடுவீங்க. இங்கே hydrogen and 0.2 into 0.2 போடணும். ஓகேயா, அப்போ இதை நீங்கள் calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு 36/4. ஓகேயா, அப்போ 9 வரும். ஓகேயா, இதோடைய வேல்யூ QC உடைய வேல்யூ 9. இப்போ QC இஸ் கம்பேர் பண்ணுவோம் KCயோட. KC உடைய வேல்யூ வந்து 48. அப்போ QC இஸ் லெஸ் தேன் KC. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷன் வில் ப்ரொசீட் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். ஓகேயா, இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தர்றேன். இந்த கொஸ்டின்ஸை செய்யுங்க. இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். Okay, yeah. Thank you.